சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படி வா வழிக்கு. விரதம் அது இதுன்னு சொல்றாங்க. இவங்க கொண்டு வந்ததை சாப்பிட்டு பரிகாரம் பலிக்காம போச்சுன்னா என்ன பண்றது? என்னது யோசிக்கிறேன்? இத சாப்பிட்டா உன் விரதம் கலைஞ்சிரும்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட கூடாது. இந்த மாதிரி பிரெட், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கலாம். இதனால எந்த விரதமும் கலையாது. அப்புறம் எதுக்கு அந்த காயத்ரி பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாதுன்னு சொன்னா? எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அன்னைக்கு உன் அம்மா அவளை பசியோட பட்னி போட்டிருந்தாங்கல்ல, இன்னைக்கு அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணிருக்கா. இதெல்லாம் உனக்கே நல்லாவே தெரியும். அவ சூழ்ச்சிக்கு நீ எதுக்கு பலியாகணும்? தியா, யோசிக்கலாம் நேரம் இல்லம்மா. யாரும் வரதுக்குள்ள இங்க வா, இந்த பிரெட்ட சாப்பிட்டு ஜூஸ குடி. இத குடி. இந்த சாப்பிடு. சாப்பிடு 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 சாப்பிடு. Thank you, Reshma. பாத்து பொறுமையா. உன் விரதம் முடிஞ்சு போச்சு. இனி 21 விளக்க நீ ஏத்தனாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பாடா, இப்பதான் பசி அடங்கிருக்கு. போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இங்க பாரதியா, அந்த வேலைக்காரி உன்னை பழி தீர்த்துக்க இந்த மாதிரி விஷயங்கள்ல உன்னை பயன்படுத்துவா. நீ அவகிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நாங்க இருக்கோம் உனக்கு. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. யாரு கேட்டாலும் கடுமையா விரதம் இருக்க மாதிரி காட்டிக்கோ. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. Thank you, ரேஷ்மா. இருக்கட்டும்மா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தேங்க்ஸ்? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ரேசு, வாங்க வாங்க. போ ரேஷ்மா. இந்த வீட்லயே இவங்க 2 பேரும் தான் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க மட்டும் இல்ல தியா, ரொம்ப அழகானவங்களும் தான். ஏன் தியா, இந்த ரேஷ்மா நல்லா இருக்கல்ல? வாயிலேயே குத்திடுவேன். என்ன சாமி அறக்காம நீயும் அத்தையும் விட மாட்டீங்க போல இருக்க. என்ன பாவம் செஞ்சேனோ, இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, ஆள விடுறி சாமி. ரேஷு குட்டி, இந்த காயத்ரி இங்க இருந்து தியா 21 விளக்க ஏத்த சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த வேண்டுதல தியா செஞ்சு முடிச்சிருவா. அதுக்கு காயத்ரியை செய்ய விடாம தடுக்கணும். இந்த இடத்த விட்டு எப்படியாவது போக வைக்கணும். ஏதாவது பண்ணுங்க மம்மி. அதுக்காக தான் ரேஷ்மா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. வேண்டுதல தியாக்காக செய்யறோமா இல்ல இந்த காயத்ரிக்காக செய்யறோமானே தெரியலையே. அன்னபூரணி, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா?
நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தானே தெரியும். அதனாலதான் நான் பேசுறதே கொஞ்ச நாளா நிறுத்திக்கிட்டேன். இருந்தாலும் என் மனசு கேக்கல. வேண்டுதல் நம்ம தியாக்காக தான். பூஜை ரூம்ல என்ன செய்யறதா இருந்தாலும் அத நம்ம தியா தான் செய்யணும். அப்பதான் அந்த வேண்டுதல் நல்லபடியா நடக்கும், வேண்டுதலும் பலிக்கும். அன்னபூர்ணி சொல்றதும் சரிதான். காயத்ரியை கொஞ்சம் வெளியில வர சொல்லிட்டு தியாவை நம்ம ரெடி பண்ண சொல்லலாம். வெளியில இருந்து காயத்ரி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கட்டும். காயத்ரி, நீ கொஞ்சம் வெளியில வா. தியா, நீ வா. நீ பண்ணு. பூஜை, பரிகாரம், விரதம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 21 விளக்குலயும் எண்ணெயை ஊத்தி வேண்டுதல ஆரம்பிக்கலாம். தியா, 21 விளக்குலையும் எண்ணெயை கீழே சிந்தாம பார்த்து ஊத்து. சரிங்க ஆண்டி. இந்த வேண்டுதல நானும் சரியான நேரத்துல ஜோசியர் சொன்ன மாதிரி ஏத்தி முடிக்கணும். ஆனா நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேனே, இங்க இருந்து நான் எப்படி அங்க போய் விளக்கேத்துறது? மேடம், பதட்டப்படாம எண்ணெய இப்படி புடிச்சு ஊத்துங்க, அப்பதான் கீழே கொட்டாது. தியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எண்ணெய பூரா கீழே ஊத்துற. கொஞ்சம் மெதுவா விளக்குல பார்த்து ஊத்து. தியா, பாத்து. ஏ காயத்ரி, என்ன கீழே எவ்வளவு சிந்தி இருக்குன்னு பாரு. வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. முதல்ல அதை தொடச்சி சுத்தம் பண்ணு. சரிங்க மேடம். நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படி இங்க இருந்து நாம போறது? கடவுளே, இங்க இருந்து போறதுக்கு நீதான் உதவி பண்ணணும். கடவுளே, தியாவால சரியான நேரத்துக்கு இதை செஞ்சு முடிக்க முடியாதோன்னு தோணுது. இப்ப என்ன பண்றது?